வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மீனுடைய முள்ளுத்தலையும் குழம்பு தாங்க. அம்மா எப்படி வச்சாங்கன்னு பார்த்துல ஒரு மிக்சி ஜார் எடுத்தாங்க. அதில் 3 பச்சை மிளகு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 சின்ன உள்ளி, ஒரு பெரிய தக்காளி பழம் எல்லாம் வெட்டி போட்டு நல்லாவே பேஸ்ட் ஆகிட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ மீன் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாங்க. அதில் ஆயிலை ஊற்றிக்கிட்டாங்க. அரைச்சிட்டு அந்த விழுது அதில் கொட்டினாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டாங்க. தண்ணி கொஞ்சம் வத்தின உடனே அதில் 1 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டாங்க, 2 டீஸ்பூனுக்கு வத்தல் பொடி போட்டாங்க, 1 டீஸ்பூனுக்கு மல்லிப்பொடி போட்டாங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டாங்க. ஒரு அரை முடி தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நல்லாவே கிரைண்ட் பண்ணி அதையும் கொண்டு வந்து அதில் ஊற்றிக்கிட்டு இப்போ மசாலையில் நல்லா பிடிக்கிற மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் புளி தண்ணி கரைசலையும் அதில் ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிட்டாங்க. ஒரு கொதி வந்த உடனே மீன் பீசஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. அதுவும் ஒரு சின்ன கொதி கொடுத்த உடனே அம்மா வெட்டி வச்சிருந்த முருங்கைக்காய், கொஞ்சோண்டு மாங்காய் எல்லாம் போட்டு அதில் அழகாக கறி விட்டுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டாங்க. இப்போ நல்ல கமகமன் மனம் வந்த உடனே அம்மா அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு பரிமாறாங்க பாருங்க. ஆகா, என்ன ருசி ருசி. பாய்.